இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பீர்க்கங்காய் சட்னி வித் தோசை. வாங்க பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நான் இந்த அடுப்பு ஆன் பண்ணி காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெயை ஊற்றுறேன். நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கேன். போட்டேன். அப்புறம் இது போடணும். இது பேர் எனக்கு தெரியாது. இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க உளுந்துன்னு. வாங்க போடுறேன். எவ்வளோ ஸ்பூன் போடணும்? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போடணும். இங்கே போடணும். அவங்க ஸ்பூன் வச்சுக்கோங்க. செகண்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். செகண்ட் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். இங்கே பாருங்க பபிள்ஸாக வருது. பொன்னீர் ஆன வரைக்கும் வதக்கணும். இந்த ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக. இப்போ நான் வெள்ளைப்பூடி போட போகிறேன். எனக்கு சக்தி பயமாக இருக்கும். இங்கே ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸ்பூன் போட்டேன். செகண்டு தெளிக்க போடு. எனக்கு மிக்ஸ் பண்ண வரல தெரிக்கும்னு, அதனால எங்கள் அம்மா மிக்ஸ் பண்ண சொல்லுவேன். வெள்ளைப்பூடு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் போட போகிறேன். நெக்ஸ்ட்டும் வதக்கணும். பெரிய ஸ்பூனில் வதக்க போகிறேன். மாதிரி இருக்கு. இப்போ நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம அதை போட போகிறேன். ஆக்சுவலி எனக்கு மிளகாவையே போட மாட்டேன்னு சொன்னேன். சில டைம்ஸ் இந்த மிளகாவை தொட்டால் இந்த மாதிரி செய்வேன். அப்போ அது கண்ணுக்குள்ளே எரியும். அதனால இப்போ நான் போய் கை கழுவிக்குவேன். இப்போ அப்புறம் மிக்ஸ் பண்ணணும் நம்ம. இப்போ நான் இது கருவேப்பிலை போட போகிறேன். படியில் விழுந்துச்சு. எங்கள் அம்மா எடுத்து போட்டாங்க. இப்போ நான் தக்காளியை போட போகிறேன். ஃபஸ்ட்டு இது வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண வேணாம். கீரை வச்சு தக்காளியை போட போகிறேன். தக்காளி நான் போட. இப்போ வதக்க போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஸ்ட்ராங்கில் வச்சுருக்கேன். இது பாருங்க இந்த மாதிரி வதக்கும் போது மிளகா கீழே விழுந்து இதான் இங்கே பாருங்க. இந்த மிளகா கீழே விழுந்து. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா உப்பு போடணும். கல்லுப்புன்னு நினைக்கிறேன். கல்லுப்புனா எத்தனை ஸ்பூன் போடணும்? 6 ஸ்பூன் போடணும். எப்படி போடணும்னே தெரியாது. இப்படி போட்டேன். 1 ஸ்பூன். அப்புறம் வதக்கணும். இப்போ வதக்கி போடுவேன். வதக்கிட்டேன். அப்படி அப்புறம் நம்ம என்ன போடணும்னா ஆமாம் காசு சொல்லுங்க. வெள்ளைப்பூடி உளுந்து ரொம்ப பாவமாக இருக்கு. ஏன்னு சொல்லுவான். ஏன்னா அது ரொம்ப எரிஞ்சிட்டே இருக்கு அந்த அடுப்பில். இப்போ நான் வதக்கிட்டேன். ஒன்றும் லைட்டாக வதக்கேன். அப்புறம் இந்த டைப்பில் பீர்க்கங்காய் சேர்க்கணும். இந்த டைப்பில் பீர்க்கங்காய் டக்குன்னு போடணும்.
எனக்கு பயமாக இருக்கேன் தட்டோட கைட்டேன். நான் சொல்கிறேன் இப்போ வதக்கணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதனால நான் எங்கள் அம்மாவுக்கு பாதியிலேயே வதக்கிட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் வதக்க போகிறேன். ஐயோ கீழே விழுந்துச்சு. ஓகே வாங்க நம்ம சூடாயிடுச்சு அதுக்குள்ளே. அது நான் வதக்கியாச்சு. வதக்கிட்டேன். நல்லா வதங்கரை வதக்கணும். வதக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளே எங்கள் அம்மா உப்பை தட்டி விட்டு இடிச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கிட்டேன். இப்போ நான் கொத்தமல்லி போட போகிறேன். எல்லா வீடியோவும் இந்த மாதிரி தான் போடுவாங்க. அதனால நானும் இப்போ என் தம்பியும் வந்து இப்போ லைட்டாக வதக்கிக்கிறேன். பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் லைட்டாக வதக்கி பிறகு லைட்டாக வதக்கி இப்போ வந்து ஆறின பிறகு நான் வந்து தாளிச்சு வதக்க போகிறேன். தாளிச்சு வதக்க போகிறேன் கிடையாது, அரைச்சி வதக்க போகிறேன். அரைச்சி தாளிக்க போகிறேன். சாரி இது வாய்து வந்துச்சு. இதை மிஸ்டி ஜார் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சிட்டேன். இங்கே பாருங்க. இப்போ வந்து கடுகு போட போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம், அப்புறம் சீரகம் சின்ன வெங்காயம் காணவே காணும். சின்ன வெங்காயம் இதை எடுத்து ஊற்ற போகிறேன். எனக்கு ரொம்ப இப்போ ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணுறேன். பீர்க்கங்க சட்னி ரெடி. இப்போ நான் தோசை ஊற்றணும். ஐயோ பார்த்துச்சு. இப்போ நான் தோசை நீங்கள் வேணால் தோசை ஊற்றிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது, அதனால நான் தோசை ஊற்றுறேன். பாய் பாய்.